உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண டவுனுக்கு ஆரிகுளம் சந்தை தானே, அதில் நோ லிமிட் யாழ்ப்பாணம் இங்கே பிரம்மாண்டமாக திறக்க போயிடும். அந்த வேலை இங்கே வந்து நாங்கள் இப்போ இந்த ஓப்பனிங்லாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி காட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்க போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது முன்னாடி என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம், என்ன மாதிரி உடுப்புகள் விற்பனை செய்யணும்னு சொல்லி நான் காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அப்படி நாங்கள் நோ லிமிட்டுக்கு முன்னால் நிற்கிறோம். இங்கால பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் வந்து திறக்க போயிடும். அந்த வேலை எங்கள் முன்னுக்கும் பாதி சொன்ன மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால பாருங்க, அப்படியே போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கணும். இது 28வது பிரான்ச் யாழ்ப்பாணத்தை திறக்கணும். மட்டுமல்லாது எல்லோருக்குமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நாங்கெல்லாம் மட்டக்களப்புல இருந்து யாழ் சொல்லி சொன்னா எல்லாருமே ஒரு தனி பிரியர்கள். நோ லிமிட்ல நாங்க உடுப்படுத்தா தான் எங்களுக்கு உடுப்பு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு grand opening is waiting for you, ladies and gentlemen. So நோ லிமிட் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டாச்சு. அப்படியே இந்த ஷோரூமை காட்டிக்கொள்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே அவ்வளோத்துக்கு லக்ஸரியாக இருக்குது பாருங்க. எல்லாத்தின ப்ரைஸ் டேக்கோடையே அப்படியே போட்டு கிடக்கு. மற்றது இன்றைக்கு நாளைக்கும் ஆஃபர்ஸும் கொடுக்கணும். 20% ஆஃபர்ஸ் கொடுக்கணும். அதாவது 3ஆம் தேதி 4ஆம் தேதி அதுக்குள்ளே வர மக்களுக்கு 20% ஆஃபர் கொடுக்கணும். அப்படிங்களா ஷோர்ட்டாக காட்டிக்கொள்றோன்னு பாருங்க. இங்கே கீழ் செக்ஷன் பேக்குகள், மற்றது ட்ராவலிங்கு ஏற்ற ஐட்டங்கள் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால கிச்சன் ஐட்டங்கள், அப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் மற்ற ஆஃபர்ஸ் எல்லாமே அடிக்கடி கொடுக்குறவே. அதால் இதில் பாருங்கள், ஆஃபர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இங்கால பாருங்க. அப்படி இப்போ உங்களுக்கு காட்டினதை வடிவாக காட்டலாம். மக்கள் அப்புறம் காட்டுறது கொஞ்சம் சிக்கல். அதில் இப்போ காட்டிக்கொள்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே ஹோம் திங்ஸ். ஒவ்வொரு செக்ஷனாக அந்தந்த போர்ட் போட்டு அப்படி வச்சிருக்கணும் பாருங்க. இங்கே டெக்கரேஷன் ஐட்டங்கள், பொக்கே, அதுகள் வேறு பாருங்க, டெக்கரேஷன் ஹோம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு லக்ஸரியான ஒரு ப்ரீமியம் அந்த லுக் கொடுக்குது பாருங்க. இது எல்லாமே ஓகே. அடுத்த இஞ்சால ட்ராவல் ஐட்டங்கள். ஓகே, இந்த பாருங்க, அப்படியே எல்லாம் சகலதுமே உங்களுக்கு செக்ஷனாக இருக்குது பாருங்க. அப்படியே சரி, இப்போ அங்கே ஓப்பனிங் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. இந்த டைமுக்குள்ள அவங்களுக்கு வடிவாக காட்டலாமே சொன்னால் ஆட்கள் காட்டுற கஷ்டம். இப்போ நாங்கள் முதலாவது மாடிக்கு போய்கொண்டிருக்கோம். முதலாவது மாடியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிலாம் காட்டிக்கொள்ளணும்னு பாருங்க. ஓகே, முதலாவது மாடி ஃபுல்லாக பெண்களுக்கான இடம் நினைக்கிறேன் பாருங்கள். இங்கே சாரி செக்ஷன் இருக்குது, நியூ கலெக்ஷன்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், பெண்களுக்கான உடுப்புகளான இந்த முதலாவது மாடி ஃபுல்லாகவே சாரி எல்லாமே அப்படியே பாருங்கள் தொங்க ஒரு நீங்கள் பார்த்து டிசைன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, இந்த செக்ஷன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? இதில் இது எத்னிக்ஸ் வேர்ஸ்ன்னு சொல்கிறது. இதில் சாரி, சல்வார் மெட்டீரியல், குர்தா, அந்த மாதிரி ஐட்டங்கள், ஷால்ஸ், ட்ரெடிஷ்னல் ஐட்டங்கள் எல்லாம் இதில் இருக்குது. ஓகே, இது இப்போ ஒரு இடத்துல 28 பிரான்ச் இருக்குது தானே டோட்டல் இதோட சேர்த்து.
இப்போ ஒவ்வொரு பிராஞ்சிலையுமே தனித்தனி கலெக்ஷன் இருக்குமா இல்லாட்டி என்ன மாதிரி? தனித்தனி கலெக்ஷன் தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இது வந்து எத்னிக் வேர்னு சொல்ல போக்குள்ள யாரும் வந்து ஒரே மாதிரியாக உடுத்துறதுக்கு விரும்புகிற இல்லை. அதனால எப்படியும் எங்கள்கிட்ட வர ஐட்டங்களில் ஒரு 3 பீஸ் தான் மேக்ஸிமம் எங்களுக்கு வரும். ஒரே ஐட்டத்தில் 3 பீஸ் அப்படி தான் வரும். அப்போ அது வந்து ஒரு பிரான்ச்சுக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ மற்ற ஒரு பிரான்ச்லேயும் வேறு வேறு கலெக்ஷன்கள் தான் இருக்கும். இப்போ ஜெஃப்னான்னு சொல்லி ஜெஃப்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ இங்கே. ஓகே, நல்ல விஷயம் தான். இப்போ கொழும்பு கலெக்ஷன் வேறையா இருக்கும், ஜெஃப்னா வேறையா இருக்க, எங்களுக்கு எங்கட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. ஓகே, நன்றி. வெல்கம் டு. ஓகே, நன்றி. இங்கே ஃபுல்லாக சாரி செக்ஷன், சல்வார் அப்படி ஒவ்வொரு உடுப்புகள் எங்கள் பேர் எனக்கு இந்த மாதம் தெரியல. அப்போ நிறைய கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க. இங்கால இந்த ப்ரைஸ் எல்லாம் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும். தேவைன்னு சொன்னால் உடனே பாத்திரத்துக்குள்ள மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, பெண்களுக்கான உடுப்புகள், பாட்டாக்கள் ஒரு செட்டாக வச்சுருக்கணும். அப்படி பாருங்க, உங்களுக்கு இந்த மக்கள் எல்லாமே வந்து பார்க்க தொடங்கிட்டோம். ஓகே, ஏன்டா பெண்கள் கொஞ்சம் வடிவாக காட்டணும். ஏன்டா நீங்கள் அதை பார்க்குறது அதிகம் பார்ப்பீங்க அந்த உடுப்பல் எல்லாமே. இது வந்து 3690 இதுக்கு வந்து 20 ஆஃபும் இருக்குது ஓப்பனிங்குக்காக. அப்படிங்கிற பாருங்க, அப்படிங்கிற பாருங்க, பெண்களுக்கான உடுப்பு ஃபுல்லாக செக்ஷனாக இருக்குது. ஓகே, வந்தோன்னு அப்படி ஒரு பேக் ஒன்று வந்துடணும். நீங்கள் எவ்வளோத்தை போடணும் அவ்வளோத்துக்கு போட்டு கொண்டு போகலாம். ஸ்கர்ட் ஐட்டங்கள், அப்புறம் ப்ளவுஸ் ஐட்டங்கள், சகலது A to Z எல்லாமே இருக்குது. அது சொல்லணுமே தான், தலையிலேருந்து கால் மட்டும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. நல்ல விஷயம். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடைகள் போக தேவையில்லை. இங்கேயே வந்து மேலே பாய்ஸுக்கு கீழே கேர்ள்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பாத்திரத்துக்குள்ள கூடிய மாதிரி இருக்கும். நல்லா பாருங்க, அப்படி பெல்ட்டு, சாக்ஸுகள், ஜீன்ஸு, மாடர்ன் உடுப்புகளும் இருக்குது, ட்ரெடிஷனல் உடுப்புகளுமே இருக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் மாடர்ன் உடுப்புகள் இருக்குது, டெய்லி பேண்டுகள் இருக்குது, லேடிஸுக்குரியது. அப்படிங்கிற பாருங்க, 90 இதெல்லாம் ஆஃபர்ஸில் கொடுக்கணும். ஓகே, விட்டது லிஃப்ட் வசதியிலுமே இருக்குது. லிஃப்ட் இன்னும் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க. லிஃப்ட்டில் போய் காட்டிக்கோங்க. பட் இருக்கிறது கிடைக்க பெண்கள் வந்து சொன்னால் ஆண்கள் இருக்க தானே வேணும். அவங்களுக்கு அதில் சேர்ஸ் எல்லாமே போட்டுருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் 2வது மாடிக்கு போய் கொள்வோம். இதில் பாருங்க, பிறந்த நாளுக்குன்னு சொல்லி ஆஃபர்ஸும் இருக்குது. மற்றது புள்ளிகள் விட்டு கொடுங்க, அதாவது பாயிண்ட்ஸ் வரும் எங்களுக்கு, ஆஃபர்ஸ் இருக்குது. மற்றது எங்களுக்கு அலர்ட்டும் வரும், அதாவது மெசேஜில் எங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லின மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது ஓகே அடுத்த ஃப்ளோர் 2வது மாடியில் நிற்கிறோம். 2வது மாடியில் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைகளுக்குரிய ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது அளவு அதால் வேறு பண்ணாங்க. இங்கே வந்து அம்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நைட்டிகள், அந்த உடுப்பல் இருக்குது, பெண்களுக்கான நைட்டிகள் அதுகள்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஆஃபர்ஸ் இல்லை, 690 இதெல்லாமே பாருங்க. அப்படிங்கால இந்த ஷோர்ட்டாக காட்டுறேன், எல்லாரும் காய்ச்சி உங்களுக்கு காட்டுற கொஞ்சம் கஷ்டம் இந்த டைமில். இது வந்து நைட்டிகள் அது எல்லாமே இருக்குது. மற்றது அப்படி எங்களை பார்த்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்க டாய்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், செக்ஷனாக இருக்குது. டாய்ஸுக்குன்னு சொல்லி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இஞ்சால இந்த டாய்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அண்ணா இதில் வந்து ப்ரைஸ் ஒட்டியிருக்கீங்கண்ணே, அதுலேருந்து 20 ஆஃப் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் அதே ப்ரைஸ் ஆஃபர். ஓகே, இதில் வந்து இப்போ அது 3490 சொன்னால் அதுலேருந்து 20 ஆஃபர் வேணா இன்றைக்கு நாளைக்கு வேணா. ஓகேண்ணா, நன்றி. ஓகே, இந்த 5000 பாருங்க, தெரியாது எல்லாம் இருக்குது. ஒரு ஷோர்ட்டாக உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இந்தியாவிலுமே இந்த நியூ பார்ன் பேபிகளுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. சில விஷயங்கள் நாங்களே கொழும்பு போய் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் கடைசி அதுக்கு வருவோம். நீங்கள் பாருங்க, சில பையன் இந்த பாஸ்கெட் கூடைகள் எல்லாமே இருக்குது, இந்த வண்டியில் எல்லாமே இருக்குது. மற்ற வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, பாய்ஸ் 6 to 24 மந்த்ன்னு சொல்லி எங்களுக்கு அது ஈஸி. வந்தோன்னா இத்தனை வயசு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துல எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, சின்ன பிள்ளைங்க உடுப்பு ஒரு செக்ஷனாக இருக்குது. அப்படி அங்கே காட்டிட்டு நாங்கள் வந்து கொள்வோம். இங்கே பாருங்க, இந்த குட்டி குட்டி உடுப்புகள் எல்லாமே இருக்குது. சஹானா கெடுக்கலாம் தான், சரி பார்ப்போம். நாங்கள் கடைசியாக இந்த ஒரு செக்ஷனாக இருக்குது பாருங்கள்.
ஷார்ட்ஸில் இருக்குது. நீங்களே பாருங்க, ஒரு ஷார்ட்டாக காட்டுறேன். ஏன்னு சொன்னால் இப்போ அடுத்த நிகழ்வும் இங்கே நடைபெறும். அதனால் வந்து உங்களுக்கு அதுக்கிடையில் நான் காட்டிக்கொள்ளணும். தொப்பிகள் இது கொஞ்சம் மலர்ந்தாக்களுக்குரியது பாருங்கள். இதில் வந்து ஆஃபர்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கண்ணா, 20 ஆஃப் இன்றைக்கு நாளைக்கு. அது சின்ன பிள்ளைங்க மாலைகள் அது இப்போ எல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. பெண்களுக்கான அந்த இமிட்டேஷன் ஐட்டங்கள் அதெல்லாம் வாங்கின்னு சொல்லி அதை உங்களை காட்டுறேன் நான். இது ஒரு 44 மாதிரி சின்ன பிள்ளைங்க கிராண்ட் உடுப்பல் இருக்குது. அதில் என்ன ப்ரைஸ் ஒன்று ப்ரைஸையும் உங்களை காட்டுறேன். இது வந்து 5490 ரூபா. அதுலேருந்து இன்றைக்கு எடுக்கிறார்கள், இன்றைக்கு நாளைக்கு எடுக்கிறார்கள் 20 ஆஃப் வருது. இங்கே வேணுங்க சின்ன பிள்ளைங்க பாட்டாக்கள் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஷூஸ் இருக்குது. குட் மார்னிங். ஓகே, இங்கே வாஷ்ரூமா? ட்ரெஸ்ஸிங். ஓகே. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 ட்ரெஸ்ஸிங் உடுப்பல் போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி அது எல்லாமே இருக்குது பாருங்க. சரி, அப்படியே இங்கால பார்ப்போம். இது டெனிம் தான். இது கொஞ்சம் பெரிய ஆக்களுக்குரிய தானே, பாய்ஸுண்டு பெரிய பாய்ஸுக்குரிய உடுப்பல் இருக்குது. இங்கே பாருங்க. மற்றது இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இப்போ வேறு வேறு நோலிமில்ல இருக்கிற சாமான இருக்குது தானே, அதை விட யாழ்ப்பாணத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கெண்ட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பலுமே இருக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். இப்போ நாங்கள் கொழும்புல இருக்க மாதிரி உடுப்பெல்லாம் நீங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு ஏற்ற மாதிரியுமே இருக்குது. வேறு இப்போ நாங்கள் 3ஆவது மாடல் நிற்கிறோம். இது வந்து பாய்ஸுக்குரிய செக்ஷன், எங்களுக்குரியது. சரி, இதை பார்த்து காட்டிக்கோக்கன்னு பாருங்கள் உங்களுக்கு. நான் இங்கே வந்து ஓகேங்களா, ஷர்ட் ஐட்டங்கள் இருக்குது, ஷூஸ் ஐட்டங்கள், டெனிம், இந்த பேக். ஓகே, இந்த செக்ஷன் எல்லாமே ஜீன்ஸுகள், ஷர்ட்டுகள் கொஞ்சம் ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது. மற்றது அப்படி அங்கே பார்த்தா நார்மல் வேர், ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது. என்னப்பா இது வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஓகே, மற்றது இங்கே பாருங்கள். இதில் டிஷர்ட் ஐட்டங்கள், டிஷர்ட், ஜீன்ஸுகள் 3990. ப்ரைஸ் எல்லாமே இதில் கிடக்கு. இன்றைக்கு நாளைக்கு தான் ஆஃபர், அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பாருங்க, சுத்தலாமா சுத்த இல்லாது. அப்படிங்கிற பேக்குகளும் இருக்குது. இப்போ கிடைக்கிறீங்க பேக்குகளும் வச்சிருக்கணும். இந்த பாட்டாக்கள், இந்த பேண்ட்டுகள் இருக்குது, ஷர்ட் இருக்குது, ஆஃபீஸ் ஷர்ட்டும் இருக்குது, மாடல் ஷர்ட் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற ஷோர்ட் அவங்களுக்கு காட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃபிஷாக அப்படி அங்கே பார்த்து சொன்னால் ஃபுல்லாக ஆஃபிஷியலுக்கு ஏற்ற மாதிரி ஷூக்கள், ஷர்ட்டுகள் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க, ஆஃபீஸ் பேண்டுகள், டைவர்ஸ், இந்த மாதிரிலாம் ஷர்ட் வருது பாருங்க. அப்படிலாம் வருது. இல்லை என்ன ப்ரைஸ்? ஓகே ஓகே, இது வந்து ஷர்ட் வேறு டை வேறையாக பண்ணணுமா நாங்கள்? ஓகே, அது வந்து டிசைன் காலி போட்டிருக்கணுமா? ஓகே, சரி. அப்படிங்க ஆஃபீஸ் ஷர்ட்லேயும் கொஞ்சம் டிசைனாக இருக்குது. இந்த பிளெயின் ஷர்ட் இருக்குது. இது வந்து லிமிட்னு இது வந்து வச்சு இருக்கும் ஆஃபீஸ் ஷர்ட்டு கொடுத்தக்கூடிய அதுகள் எல்லாமே இருக்குது. ஓகே, அப்படி எங்களை காட்டுறேன், ஒரு ஷோர்ட்டாக குயிக்காக காட்டுறேன் பாருங்கள். இது ஷோர்ட்ஸுகள் எல்லாமே இருக்குது. ஜாக்கெட்டுகள் இருக்குது பாருங்கள். ஜாக்கெட் எல்லாமே இருக்குது. எப்படி ஜாக்கெட்டுகள் இருக்குது, சகலதும் இருக்குது. A to Z எல்லாமே இருக்குது. டெனிம் ஜீன்ஸுகள், இங்கே பாட்டாக்கள்னு சொல்லி தனி செக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். எங்கால நான் போட்டிருக்க வட்டாமல் நோலை மீட்லாம் பண்ணாங்க கொழும்புல, ஆனால் இங்கே இல்லை. பட் இது வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ், அது ஸ்போர்ட்ஸுக்குரிய அந்த உடுப்புகளுமே இருக்குது பாருங்கள். இங்கே இந்த சின்ன பையன் ஸ்விம்மிங் உடுப்புகள் இது எல்லாமே இருக்குது பாருங்கள், ஒரு செக்ஷனாக. ஓகே, எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இப்படி டிஷர்ட்டுகள். இது வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அடிக்கடி பாய்க்கலாம். இப்படி ஒரு டிசைன்லாம் பாய்ப்பேன். அந்த இப்படி மெட்டீரியல் இல்லையா. அப்படி இங்கே வசதி இங்காலையும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், டெமோக்கும் போட்டு வச்சுருக்கேன். சரி, இப்போ நாங்கள் அப்படியே கீழே போய் கொண்டிருக்கோம். மேலாம் காட்டிட்டேன், இன்னும் ஷோர்ட்டை தான் காட்டியிருப்பேன். அப்படியே கூட கீழே காட்டுறோம் பாருங்கள். கீழே மக்கள் குறைச்சி வந்து கொண்டே இருக்கு. நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
வந்து வந்து போய்கொண்டிருக்கிறேன். அதுதான் வியூ, ஃபுல்லாக கிளாஸ் தான். பட் இதில் ஒரு விஷயம் பார்த்துனா பாருங்க, யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த பனைமரங்கள், யாழ்ப்பாண நூலகம் வடிவாக இருக்குது பாருங்க. அதில் ஒரு இதாக செய்திருக்கீங்கன்னா லைட்டெல்லாம் கூட நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? திருப்ப நாங்கள் இந்த லேடிஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். சும்மா அப்படியே அப்போ ஒழுங்காக காட்டையில் ஒரு ஷோட்டை அப்படியே காட்டிட்டு போகிறோம் பாருங்க. மக்கள் எல்லாமே பார்த்து வேண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படிங்கிற பாருங்க. இது இதில் இப்போ அங்கே வேற தொடங்கினோம். அதில் வந்து இப்போ கொஞ்சம் மாதம் குறைவாக இருக்குது. குறைச்சி மக்கள் வந்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. நான் விலைக்கு அப்போ காட்டைக்கே ஆக்கில் வளர்த்துக்கே இல்லை. இப்போ திடீர்னு நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. எங்கால எல்லாம் பார்த்து பண்ணி கொண்டிருக்கணும். சரி, எப்படி நாங்கள் இதால் கீழே இறங்கிக் கொள்வோம். சரி, இப்போ நாங்கள் திருப்ப கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் பாருங்க. இங்கால மக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். அப்பா வேற டைம் போக ஆட்கள் நிறைய இப்போ வர தொடங்கினா உள்ளுக்கு அப்படிங்கிற பாருங்க. இதில் முக்கியமான விஷயத்தை காட்ட மாட்டேன், பெண்களுக்கான இந்த விஷயம். அது ஆக்கள் அந்த வழியாக இப்போ காட்டாய போயிட்டேன். இதில் வந்து கியூடெக்ஸுகள் இங்கே பாருங்க. இதுதான் இதெல்லாம் மேக்கப் ஐட்டங்கள். இது காட்டக்கூடாதுன்னு சில இதுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த டேஞ்சரான விஷயங்கள் இது மட்டும். இங்கே வந்து இந்த சீப்புகள் இருக்குது. பூல் பேண்டில் தனி செக்ஷனாக இருக்குது. சீப்லேயே எத்தனை வெரைட்டியான சீப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. பூல் பேண்டுகள் சொல்லி நிறைய இருக்குது. சின்ன பிள்ளைல குட்டி குட்டி பேக்குகள் இருக்குது. அதில் பாருங்க, இதில் ஸ்டேஷனரி ஐட்டங்கள் இருக்குது. இங்காலையும் இந்த சின்ன பிள்ளைங்க பேர்ஸுகளாம் பேர்ஸ் தான் அதுலேயும் வெரைட்டியாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து கிளிப், சின்ன பிள்ளைங்க கிளிப், சரி பெரியாக்காண்டு பெரியாக்காண்ட மாலைகள் இதெல்லாம் முக்கியம். நீங்கள் பார்ப்பீங்க அந்த எலஸ்பேண்டுகள், அது ஸ்லைடுகள் 250 ரூபா ஒவ்வொன்று ரேடியோக்கு இருக்குது. இதே ஒரு வடிவம் காட்டுறது பாருங்க. ரோடுகள், மோதிர ஐட்டங்கள் இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த காப்புகள், இந்த இதெல்லாம் பாருங்க. அப்படியே இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே இந்த மேக்கப் ஐட்டங்கள், மேக்கப்புக்குரிய திங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கிஃப்ட் பாக்ஸுகள் இருக்குது, பெர்ஃப்யூம் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே ஸ்கூல் திங்ஸுகள் மட்டும் இந்த ரிங் போத்தல் ஐட்டங்கள் இருக்குது, கிளிப்புகள் அதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. மற்றது அப்படியே எங்கே பாருங்க, இந்த பில் கவுண்டரில் வந்து கிட்டத்தட்ட 6 கவுண்டர் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நிற்கிறேன் பாருங்க. ஒரே தவிர மக்கள் வந்தாலுமே வடிவா பில் போட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. அவருக்கு கேஷியர் இருக்கிறாங்க. இந்தியாவில் சின்ன இதில் எல்லாமே இருக்குது. மற்றது அப்படிங்கிற தொடர்ச்சியாக மக்கள் எல்லாம் வந்து வந்துருக்கிறாங்க. அதில் தொடர்ச்சியாக பார்க்கணும். அப்படிங்கால ஸ்டார்ட்டில் டாய்ஸ் ஐட்டங்கள், டாய்ஸ் ஸ்டிக்கர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு முதல் ஓப்பனிங் துறக்கைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி இருந்தது, இப்போ வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் பஸ் நிறைய மக்கள் பார்த்து ஒரு விஷயங்களும் வேண்டிக் கொண்டிருக்கீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பார்க்கலாம் கூட இந்த இமிட்டேஷன், இந்த மேக்கப் திங்ஸ் இதில் நிற்கிற மக்கள்
அப்படியே ஒரு செக்ஷன்லேயும் பாருங்க இங்கே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சங்கர், நல்லா இருக்கும். நீங்கள் யாழ்ப்பாணம் தானே? நான் கொழும்பு. கொழும்பு. ஆ, கொழும்பு கிருஷ்ணபதியில இருக்கிறேன். ஓகே. கொழும்புல வந்து நோ லிமிட் இருக்கு. இப்போ யாழ்ப்பாணம் வந்து என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம்? எனக்கு இன்வைட் பண்ணாங்க, நான் அங்கே மெம்பர். அப்போ எனக்கு இன்வைட் பண்ணுங்க, என் ஆளை காண்றது என்ன மாதிரி இருக்குது நோ லிமிட் யாழ்ப்பாணம்? நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. நீ போக போக யாழ்ப்பாண மக்களோட கல்ச்சருக்கு ஏற்ற ட்ரெஸ் போட்டால் நல்லா ஓடும். நாங்கள் கொழும்புல இருக்கிறோம். அங்கത്തെ சிச்சுவேஷனுக்கு தகுந்த செலெக்ஷன் நாங்கள் எடுக்கலாம். இங்கேயும் கூட யாழ்ப்பாணத்துக்கு தகுந்த தான் இருக்கு. இதுக்கு அப்படித்தான் போடுவாங்க. இப்போ நான் சங்கர் கண்டது சந்தோஷம். நன்றி. ஓகே. ஓகே, நன்றி. சார், இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படியே போட்டிருக்கீங்கன்னா. மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த நோ லிமிட்டுக்கு வரக்கள் பார்க்கிங்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் கணக்கு வைப்பீங்க. மற்றது வந்து இந்த நோ லிமிட்டுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த நோ லிமிட்டுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ லிமிட் கார் பார்க்கிங் சொல்லி தனி ஒரு செக்ஷனாகவே ஒரு பார்க்கிங் தனி காணி கொண்டு வேண்டி விட்டுக்கணும் பார்க்கிங்னு சொல்லி தனியே அதையும் சொல்லிக்கொள்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்க நோ லிமிட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களை ஷார்ட்டாக காட்டினான். என்னென்னு சொன்னால் ஓப்பனிங் டைம்னு சொல்லி எல்லாம் பிஸியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய மக்கள் போய்க்கு வந்தீங்க. உங்களை பார்த்து தெரியும் பாருங்க, நிறைய மக்கள் போய்க்கு வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டிக்கொண்டா நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாளைக்கு மாறாக்களுக்கு 20 ஆஃபும் இருக்குது, அதையும் சொல்லிக்கொள்கிறேன். சரி, ஓகே. இதோ நான் வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இன்னும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சீ டாட்டா, பாய் பாய்.